ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 18 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல மாத்தி மாத்தி டிக்கெட் குடுத்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ யாரு கூட யாரு போறாங்கன்னு இந்த எபிசோட்ல பார்த்துடலாம். ஸோ நம்ம சியாஜு போய் செங்லாங் கிட்ட டிக்கெட் குடுக்கும்போது, செங்லாங் வந்துட்டு லூசியும் சியாஜுவும் போறாங்க. ஒருவேளை நம்மள தொலைக்க கூப்பிடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல சியாஜு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ சியாஜு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம லின் இருக்காள அவளுக்கு தான் ஃபோன் கால் வந்திருக்கு. ஸோ நான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தேன். ஸோ இவளும் எடுத்து பேசுறா. அது வேற யாரும் கிடையாது. யுவான் இருக்கான்ல இவனோட பாய் ஃப்ரெண்ட். அவன் தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ ஃபோன் பண்ணி நானே பேசிட்டு இருக்கும்போது சடனா அவன் சொல்றான், "இந்த மாரி என்ன மன்னிச்சிரு லின். நான் உன்ன சொல்லாமயே உன்ன விட்டுட்டு நான் அப்ராட் போயிட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஸோ இந்த நியூஸ கேட்ட உடனே லின்னுக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஜூன காட்டுறாங்க. ஸோ ஜூன் அவனோட இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கிற சுமி, "ஜூன் இந்த மாரி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லுவானா. "சரி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே, "டேய் மச்சான் போதும்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கன்டின்யூ பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ சுமி வந்துட்டு, "இந்த மாரி ஜூன் நான் வந்து உன்ன ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் உன்ன சின்சியரா லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஜூன் வந்துட்டு, "உனக்கு தான் தெரியுமல்ல நான் தான் லெட்டோவ லவ் பண்றேன்னு. ஏன் தேவையில்லாம இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அங்கிருந்து போயிருப்பான். ஸோ அப்படி போன பிறகு கூட சுமி இன்னுமே அவன ஒரு மாரி ஃபீல் பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பா. ஸோ எதுக்கு தேவையில்லாத அடுத்த வாழ எதுக்கு கட் பண்ணணும்? ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லூசி இருக்காளா, அவ ரொம்ப ஆர்வமா படத்துக்கு வெயிட் பண்ணிருக்கா சியாஜுக்காக. கரெக்ட்டா சீனியர் பொண்ணு வந்துட்டு, "போலாமா லூசி?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. "என்னது போலாமாவா? நான் சியாஜுக்காக வெயிட் பண்ணிருக்கேன்" அப்படின்னு உடனே, "இங்க பாரு டிக்கெட் என்கிட்ட இருக்கு. வா நம்ம 2 பேர் தான் போறோம்" அப்படின்னு சொன்னோனே, இவனும் டிக்கெட் எடுத்து நீட்டி பார்ப்பான். ஸோ இவங்க 2 பேர் தான் போறாங்கன்னு சொல்லிட்டு, "நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு கோவமா அங்கிருந்து கிளம்புவானா. ஸோ சீனியர் பொண்ணு பின்னாடியே போய் புடிச்சு, "டேய் நான் தான்டா புக் பண்ணேன். நான் தான் சியாஜுட்ட சொல்லி குடுக்க சொன்னேன். வா நம்ம 2 பேரும் போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "உங்கள யாரு சியாஜுட்ட குடுத்து முதல்ல டிக்கெட் என்கிட்ட குடுக்க சொன்னா?" அப்படின்னு சொல்லி லூசு ரொம்பவே கோவமா கேட்க ஆரம்பிச்சுருவா. ஸோ சீனியர் பொண்ணு வந்துட்டு, "பின்ன நான் கூப்பிட்டா தான் நீ வரமாட்டியே. அதனால தான் நான் சியாஜுவ வச்சு குடுக்க சொன்னேன். இப்ப என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம். எனக்கு உன்ன பிடிக்கும்" அப்படின்னதுக்கு, "எனக்கு உங்க கூட படம் பார்க்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. ஸோ நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கோவமா கிளம்பிருவான். ஸோ அப்படியே காலேஜ்ல காட்டுறாங்க. ஸோ ஒரு மாரி கோவத்துல தான் அங்கேருந்து வந்துட்டு இருப்பானா. ஸோ சியாஜு வந்து, "படம் போனியே எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி சியாஜு கேட்க, இவன் வந்துட்டு, "மரியாதையா போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமா அங்கேருந்து போவானா. இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய், "ஆமா என்னாச்சு? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? சீனியர் பொண்ணு டிக்கெட் குடுக்க சொன்னாங்க. நான் கொண்டு வந்து குடுத்தேன். ஸோ நீயும் தானே போன. நல்லா இருந்துச்சான்னு சொல்லி எனக்கு கேட்டேன். நான் வேற என்ன பண்ணேன்?" அப்படின்னதுக்கு பூசு டக்குன்னு நிறுத்தி ஒரு மாரி கோவமா திரும்பி சியாஜுட்ட, "இங்க பாரு உனக்கு தேவையில்லாத விஷயத்த நீ பண்றத முதல்ல நிறுத்து" அப்படின்னதுக்கு, "நான் என்னடா தேவையில்லாத பண்ணேன்? உனக்கும் தானே சீனியர் பொண்ண பிடிக்கும்" அப்படின்னதுக்கு, "நான் எப்ப உன்கிட்ட சொன்னேன் எனக்கு அவங்கள பிடிக்கும்" அப்படின்னு சொன்னதுக்கு, "பின்ன உன்னோட பிஹேவியர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அந்த பெண்ணு கூட அவங்க தான் வச்சிருந்தாங்க. நீ வாங்கின ஒரு பெண் அந்த பெண்ணும் கூட சீனியர் தான் வச்சிருந்தாங்க" அப்படின்னதுக்கு, "ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆக்சுவலி இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ. சீனியர் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஏதாவது கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப என்கிட்ட நான் சரி கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ள என் கையில இருக்கிற அந்த ரெட் கலர் பாக்ஸ பார்த்துட்டு, "இது என்ன பாக்ஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள பென் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு புடிச்சவங்களுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள அந்த சீனியர் பொண்ணு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதவே நான் கிஃப்ட்டா எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு என்கிட்ட இருந்து அந்த பெண்ண புடுங்கிட்டே போயிட்டாங்க. ஸோ அதனால நான் ஒண்ணும் அவங்களுக்கு ஒண்ணும் குடுக்கல. அவங்க தான் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. முதல்ல அத தெரிஞ்சுக்கோ சியாஜு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. "ஓ! அப்படியா? அப்ப நான் தான் தப்பா சொல்லிட்டேனா? சாரி சாரி தெரியாம சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு லூசி, சீனியர் பொண்ணுக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும். அப்ப நீ ஏன் அவங்கள லவ் பண்ணக்கூடாது?" அப்படின்னு லூசி கேட்க, "இங்க பாரு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் சொல்லி தர வேணாம்" அப்படின்றதுக்கு, அப்படிங்கிற மாரி இவ பார்க்க ஆரம்பிச்சுறா. "என்ன பார்க்குற? இங்க பாரு எனக்கெல்லாம் அவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இது மட்டும் இல்லாம இனிமேல் நாள பின்ன அவங்க குடுக்குறாங்க, இவங்க குடுக்குறாங்கன்னு எதையாவது என்கிட்ட வந்து கொண்டு வந்து குடுத்தா அவ்வளவுதான் உன்ன நான்" அப்படி சொல்லிட்டு இருக்கேன். "டேய் என்னடா நீ என்ன மிரட்டுற?" அப்படின்றதுக்கு, "பின்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டு போயிற. பின்னாடி நான் தானே கஷ்டப்படுறேன். இனிமேல் இந்த மாரிலாம் பண்ணாத சியாஜு" அப்படின்றதுக்கு, "ஓகே ஓகே நான் பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு அவங்க உன்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாரி இவ பாயிண்ட் எடுத்து போடுவாளா, இவன் காண்டாயி, "நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். "சரி சரி 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 சாரி தெரியாம சொல்லிட்டேன். சரி இரு லூசி நான் வேணா சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கு பதிலா வேணா இன்னைக்கு நைட் வந்து உனக்கு ஹாட் பாட் டின்னர் குடுக்குறேன். நீ மறக்காம ஹோட்டலுக்கு வந்துரு" அப்படின்றதுக்கு, "நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லுவானா. "நீ வரணும்" அப்படின்னு சியாஜு சொல்லுக்கு, "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போவான். ஸோ நம்ம சியாஜு வந்துட்டு, "சரி வந்துருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பக்கம் சொல்லுவா. ஸோ இதுக்கப்புறம் இவன் போவானா இல்லையா? ஸோ கண்டிப்பா போயிருவான். ஸோ அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா கிளம்பிட்டு இருப்பான். ஸோ சியாஜுவ பார்க்க போக மட்டும் தெரியல. என்னமோ ரொம்ப நேரம் கண்ணாடி பார்த்துட்டு போறான் இவன். ஸோ போயிட்டு அங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம சியாஜுவும் சீனியர் பொண்ணு 2 பேரும் பேசிக்கிறாங்க. "இந்த மாரி நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கு தானே?" அப்படின்னு சீனியர் பொண்ணு கேட்டோனே, "நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் லூசி" அப்படின்னு சொல்லி நம்ம சியாஜு சொல்லிட்டு போறா. ஸோ இவன் என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை இவ அந்த டின்னருக்குமே சீனியர் பொண்ண கூப்பிட்டுருவாள்ன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அங்கிருந்து போயிருவான். ஸோ லைப்ரரில உட்காந்து படிச்சுட்டே இருக்க, நம்ம ஜூன் என்ன பண்ணுவான், ஒரு மாரி சிரிச்சுட்டே இருப்பானா. லெட்டோக்கு டென்ஷனா, "இங்க பாரு நான் படிக்கிறேன். நீ டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கு. நீ போய் வேணா கிட்டார் ப்ளே பண்ணு போடா" அப்படின்றதுக்கு, "சரி நான் போயிருவேன். ஆனா நீ என் கூட சண்டை போடக்கூடாது" அப்படின்றதுக்கு, "சரி நான் சண்டை போட மாட்டேன். நீ போய் என்ஜாய் பண்ணு போ" அப்படின்னு சொல்லுவான். ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு சுமி இருக்காளா, அவ வந்து, "அம்மா ஜூன் என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பார்த்தா தெரியலையா நான் கிட்டார் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு உடனே இவ போய் பக்கத்தால உட்காந்துட்டு, "இந்த மாரி என்கிட்ட படத்துக்கு ஒரு 2 டிக்கெட் இருக்கு. நீ வேணா வரியா ஜூன்? நம்ம 2 பேரும் போய் படம் பார்க்கலாம்" அப்படின்றதுக்கு, "இல்ல இல்ல நான் வரல. நீயே போய் பாரு" அப்படிங்கிற மாரி ஜூன் சொல்லிருவான். ஆக்சுவலி நான் உன்ன பாய் ஃப்ரெண்டாலாம் கூப்பிடல. ஜஸ்ட் ஃப்ரெண்டாவா நம்ம 2 பேரும் பாட்டு வரலாம் அப்படின்னு உடனே, "இல்ல வேண்டாம். லெட்டோ கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சு திட்டுவா என்னைய" அப்படின்றதுக்கு, "இங்க பாரு நீ ஒண்ணும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேரும் படத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்"
போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஜூனை வந்து சுமி கூட்டிட்டு போயிடுறா. ஸோ தியேட்டர்ல வச்சும் கூட லெட்டோ ஃபோன் பண்ணும்போது வேணுக்குனே ஜூன் வந்து அந்த ஃபோன் கால்லாம் அவாய்ட் பண்ணிடுவா. இது ரொம்ப தப்பு தானே. ஆக்சுவலி சொல்லிட்டு போயிருந்தானே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹாட் பாட்ல நைட்டு நம்ம சியாஜு வெயிட் பண்ணிட்டே இருக்க. சரி லூசி வந்துருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம லூசிக்கு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சீனி பொண்ணு சொன்னதுக்கு நான் பாத்துக்கிறேன் லூசி அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இவன் யோசிச்சு பார்த்துட்டு போகாம உட்காந்துருப்பான். அவன் லைப்ரரியில உட்காந்துருக்க நேரம் இந்த பக்கம் பாவம் அவளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா லூசியும் வந்திருக்க மாட்டான். என்ன பண்றது தெரியாம சியாஜு உட்காந்துருக்க. கரெக்டா நம்ம லூசி பக்கத்தால சீனியர் பொண்ணு வந்துட்டு ஆமா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ நீங்க இங்க இருக்கீங்கன்னா அப்போ அங்க அப்படிங்க போலி ஹாட் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. நான் எங்க போறேன், நான் எங்கேயுமே போலியா, நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்னு சீனியர் பொண்ணு சொல்லுது. அச்சோ அப்ப நம்ம தப்பா நினைச்சிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சாரா. சியாஜுவை பாக்குறக்காக அவங்க போவான். ஸோ அங்க போய் பார்த்தா சியாஜு வந்து ஹோட்டலுக்குள்ள ரொம்ப நேரம் உட்காந்துருப்பா. ஸோ வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அப்பயும் லூசி வரமாட்டான்னு சொல்லி. ஸோ இவன் அங்க போகும்போது சமமலை போனோன்னு சியாஜு போட்டு திட்ட ஆரம்பிச்சிடா. டேய் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு தானே வந்தேன். அப்ப மரியாதை அப்பயே நீ வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். நீ ஒரு வார்த்தை வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்றதுக்கு இல்ல சாரி நான் தெரியாம தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்றதுக்கு தப்பா நினைச்சியா என்ன தப்பா நினைச்ச நீ வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. நான் உனக்காக வெயிட் பண்ணிருந்தேன் சியாஜு சொல்லுக்கு. அப்பதான் அவ சொல்றான் இந்த மாதிரி நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்ப நீ வந்து சீனியர் பொண்ணு கிட்ட வந்து ஞாபகம் வச்சுக்கோன்னு அவங்க சொன்னாங்க. நீ அப்படின்னு கூட சரி நான் லூசியை பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ லூசாடா இங்க பாரு. அவங்க வந்து உன்னை வந்து மெடிக்கலா நீ கொஞ்சம் வீக்கா இருக்கல உன்னை வந்து நல்லா பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க சீனியர் பொண்ணு. ஸோ அதுக்கு தான் நான் சரி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு நீ தப்பா நினைச்சிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாரா. ஸோ லூசிக்கே இப்பதான் புரியுது அவங்க ரெண்டு பேரும் பேசினது இவன் நல்லதுக்காக தான் பேசிருக்காங்க. சியாஜு திட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம லூசி சிரிச்சுட்டே இருப்பானா. டேய் லூசாடா நீ நான் உன்னை திட்டிட்டே இருக்கேன் நீ சிரிச்சுட்டே இருக்க ஏன் லூசி இப்படி பண்ற அப்படின்னு கத்துக்கிட்டே இருப்பாளா. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோவப்பட்டு ஒரு ஓரமா போயிட்டுருவா. ஸோ லூசி போய் பின்னாடி இந்த மாதிரி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ. சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றதுக்கு நீ போய் தனியா திரு நான் வரமாட்டேன் அப்படின்னு திரும்பி நினைக்குவா. ஆனா வயிறு காட்டி கொடுத்துரும் உள்ளுக்கு ஒரு சத்தம் போட்டுருவாள் சியாஜு வயிறு. அவ வந்துட்டு சரி நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல சரி வா எனக்கு ரொம்ப பசிக்குது நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம். சியாஜு சாரி 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 நீ இவனு கெஞ்சாத குறையா கெஞ்சாரான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க பாரு இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சோ அவ்வளவுதான் உனக்கு கொன்னுடுவேன் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஸோ உள்ள காட்பாட்டு வந்துருது பயங்கரமா வெறித்தனமா ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவன் சாப்பிட்றத பார்த்து லூசி ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே இருப்பான். சரி இவ்வளவு பசி இருந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரசிச்சுட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லூசி கேட்கும்போது சியாஜு சடனா யோசிச்சுட்டு இல்ல எனக்கு நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்கு நான் ஒருத்தவங்களை மீட் பண்ண போறேன் அப்படின்னு யாரு அன்னைக்கு நீ சொன்னி உனக்கு ஒரு பையனை பிடிக்கணும் அந்த பையனை அப்படின்னு கேட்டோன்னா இவ டக்குன்னு ஷாக் ஆயிருவா எப்படா கண்டுபிடிச்சே அப்படிங்கிற மாதிரி. இல்ல அப்படின்றதுக்கு எனக்கு தெரியும் உனக்கு யாரோ ஒருத்தனை பிடிக்கும்னு சொன்னி அந்த பையன் தானே நாளைக்கு மீட் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப ஏன் நீ இவ்வளவு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற அப்படின்றதுக்கு நான் அப்படி எல்லாம் யாரையும் மீட் பண்ண போறேன் நாளைக்கு நான் ஒருத்தவங்களை பார்க்க போறேன் அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிருப்பா. ஸோ இவன் ரூமுக்கு போனவன் அந்த பையன் யாருன்னு இவன் லூசி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பான். சேம் டைம் ஜூனு படத்தை முடிச்சுட்டு வந்திருப்பானா அவனுக்கு நம்ம லெட்டோ கிட்ட போய் சொல்லிட்டு இப்படி படம் பார்த்துட்டு வந்துருமே அப்படின்னு ஒரு குற்றம் வந்துச்சு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே அடுத்த நாள் ஸ்டூடியோல காட்டுறாங்க. ஸோ ஜூன் எல்லாரும் வாச்சிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு லெட்டோ வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. ஸோ நம்ம ஜூனுக்கு என்னன்னா சுமிக்கோட படத்துக்கு போனதை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு அவனுக்குள்ள பக்கு இருக்கும். ஆனா நம்ம லெட்டோ வந்து ஒரு மாதிரி கேஷுவலா தான் உட்காருவான். சடனா குரூப்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அமௌண்ட் கேட்பானா. ஸோ ஜூன் வந்துட்டு என்னோட பர்ஸ்ல இருக்குது லெட்டர் எடுத்து கொடுத்துட்டோன்னே இவனும் பர்ஸ்ல இருந்து எடுக்கலாம்னு எடுக்கும்போது உள்ளுக்குள்ள 2 டிக்கெட்டை பாத்துறா. ஸோ எதைத்தான் மறைக்கணும்னு நினைச்சாலும் அதவே கரெக்டா அவ எடுத்துட்டா. ஸோ எடுத்த உடனே என்னது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ திரும்பி பார்த்தா சுமி இருப்பாள். சுமி அவங்க ரெண்டு பார்த்துருக்கது அவ பாத்துருவா. ஸோ இந்த பக்கம் நம்ம சியாஜு ரொம்ப ஹாப்பியா படத்துக்கு அதாவது யாரை செங்கலாங்க கூப்பிட்டுருப்பாள். ஸோ இவ ஹாப்பியா படத்துக்கு போவாளா. ஸோ நம்ம லூசியோ யார அந்த பையன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க இவனும் பின்னாடியே போவான். ஸோ இவ ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிருப்பாளா யாரா இருக்கும் நமக்கு தெரியாது எந்த பையனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு எப்படியோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பான். ஸோ இந்த பக்கம் செங்கலாங்க லின்னு வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்திருக்க மாட்டாளா என்னாச்சு அவளுக்கு ஏன் வரல அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியல மேபி டான்ஸ் ஸ்டூடியோல இருக்கலாம் நீ வேணா அங்க போய் பாரு செங்கலாங்க அந்த பொண்ணு சொல்லுது. இவன் அங்க போய் பார்த்தா நம்ம லின்னு வெறித்தனமா ஒரு மாதிரி கோவத்துல டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். ஒரு மாதிரி ஆடி டப்புனு கீழே விழுந்துருவாளா அவ காலில் நீஸ் கேட்ட அடி நல்லா போட்டுடும். இவ போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க காலில் ரொம்ப நல்லா அடிபட்டுருக்குமா. இந்த மாதிரி யுவான் என்னை விட்டுட்டு போயிட்டான் இந்நேரம் அவன் அப்ராடு போயிருப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சிடா. ஸோ செங்கலாங்க தான் சரி விடு அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பக்கம் சியாஜு வெயிட் பண்ணிட்டு இருப்பாள் படமே முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னுமே செங்கலாங்க வந்திருக்க மாட்டான். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஸோ லூஸ் வந்துட்டு என்ன பைத்தியம் மாதிரி வேணும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா அந்த பையனும் வரல இவளும் படம் பார்க்க போல அப்ப எதுக்கு இங்க வந்தா யாருக்காக இங்க வந்தா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு இருப்பாளா. சரி இவளே போய் பேசுவான். அம்மா யாருக்காக வெயிட் பண்ணிருக்க வா வெளில போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட நான் வரல நீயே போ அப்படின்னு இங்க பாரு நீ யாரோ ஒரு பையன் வருவான்னு சொன்னேன் ஆனா அந்த பையனும் வந்த மாதிரி தெரியல. ஸோ நீ ஏன் இங்க தனியா உட்காந்துருக்கா வா என் கூட நம்ம ரெண்டு போலந்துக்கு இல்ல அவன் வருவான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா போறனா போ
லூசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு வராத ஆளுக்கு நீ வெயிட் பண்றது வேஸ்ட் முட்டாள்தனம். தயவு செஞ்சு என் கூட வா சியாஜு அப்படின்னு சொல்லுது. இங்க பாரு லூசி நீ போறதுனா போ நான் இங்க வெயிட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜு அப்படியே அங்கேயே உட்கார ஆரம்பிச்சிருவாளா. லூசிக்குன்னா ஐயோ இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தால போய் இங்க பாரு நீ யாருக்காக வெயிட் பண்ற எனக்கு தெரியாது. ஆனா நீ வெயிட் பண்ற ஆளு நீ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. சோ இன்னைக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தா அது யாருன்னு நான் பார்க்காம இன்னைக்கு நான் போற ஐடியா இல்ல அப்படின்னு இவனும் போய் பக்கத்தால உட்கார ஆரம்பிச்சிடறான். சோ சியாஜுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு கோவமா போயிருவாளா. சோ லூசி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிச்சிடறா. இப்ப நான் உன் வெயிட் பாக்குறதுனால உனக்கு என்ன ஆயிர போகுது அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீ என் கை எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு முதல்ல என்ன ஃபாலோ பண்ணி வர வரைய நிறுத்து. நான் என்ன பண்ண உனக்கு என்னடா லூசி அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை உதறி விட்டு அங்கிருந்து கோவமா போவாளா. இப்படி போகும்போது ஆப்போசிட்ல அங்க செங்லாங்க இருக்கிறத நம்ம சியாஜு பாத்துருவா. செங்லாங்க பார்த்தோன்னே இவளே அறியாம கண்டு தண்ணி தேங்க ஆரம்பிச்சது. இவன் கோவமா போய் நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் ஏன் செங்லாங் நீ வரவே இல்லை தேட்டருக்கு அப்படின்னு இவ ஒரு மாதிரி அழுதுட்டே கேட்க ஆரம்பிச்சிடறா. உனக்காக நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஷாட் அப்படியே லூசி பக்கம் திருவுது. லூசி அப்படியே ஷாக்கா பாக்குறான். அப்ப இவ்வளவு நாள் சியாஜு லவ் பண்ணது செங்லாங்க தானா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஷாக்ல பாக்குறான். ஆக்சுவலி எனக்கு இந்த ட்விஸ்ட் ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருந்துச்சு. இவன் ஒரு மாதிரி ஷாக்ல பார்த்துட்டு இருக்க. அவனை என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன் அழுகுற அப்படின்னு செங்லாங் கேட்க ஆரம்பிச்சிடறான். உனக்கு தெரியாதா எனக்கு நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஏன் படத்துக்கு வரல அப்படின்னு இவ கேட்டுட்டே இருக்கும்போது அப்ப செங்லாங் வந்துட்டு லின்னுக்கு அடிபட்டுருச்சு அதனாலதான் நான் அவளுக்கு கூட இருந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒண்ணு சியாஜுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ உனக்கு லின்னு தான் முக்கியமா அப்ப நான் உனக்கு முக்கியமே கிடையாதா நீ எனக்காக கொஞ்சம் கூட டைம் தர மாட்டியா நான் உன்னை எவ்வளவு ஆசையா கூப்பிட்டேன் என் கூட நீ படத்துக்கு கூட நீ வர மாட்டியா செங்லாங் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா. ஆனா செங்லாங்க்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்னு செங்லாங் கேட்டோன்னு நம்ம சியாஜுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா போயிடுது. ரொம்ப அவருமா அழுக ஆரம்பிச்சிடறா. எனக்கு தெரிஞ்சு நீயும் லூசியும் தானே படத்துக்கு போறதா சொல்லியிருந்தீங்க ஸோ அதனாலதான் பரவாயில்ல நான் இருந்தேன் அப்படின்னு இவளுக்கு அப்பயும் இப்ப கூட நீ எனக்காக ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லையல்ல அப்படின்னு நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு தெரியுது செங்லாங் உனக்கு என் மேல பாசமே சொல்லி திரும்புவாளா. திரும்பும் போது ஆப்போசிட்ல ஒரு பையன் சுடுதண்ணி கையில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ இவ போய் கரெக்டா அதுல டமால்னு மோதிருவா. இந்த பக்கம் லூசி செங்லாங் ரெண்டு பேருமே போய் தாங்கி பிடிக்கிறானுங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ யார் யார் படத்துக்கு போவான்னு சொல்லி கடைசியில் யாருமே படத்துக்கு போகல ஜூடு தான் போயிட்டு வந்திருக்கான். நம்ம லூசிக்கு தெரிஞ்சிருச்சு சியாஜு லவ் பண்றது செங்லாங் தான். ஸோ இதுக்கப்புறம் வரப்போற காமெடி எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ நாளைக்கு போறேன். அண்டல் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர் டாடா பை பை.